இந்த 2024ல எந்த 3D பிரிண்டர் வாங்கலாம், அதாவது எந்தெந்த யூஸ் கேஸுக்கு அதே மாதிரி எந்தெந்த பட்ஜெட்டுக்கு எந்த 3D பிரிண்டர் கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பர்பஸ்க்காக 3D பிரிண்டர் வாங்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹாபி, அதாவது நம்ம ஹாபிக்காக நம்ம 3D பிரிண்டர் வாங்குது. செகண்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, அதாவது காலேஜ் ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்குறது. அடுத்து பார்த்தோம்னா கண்டென்ட் கிரியேஷன், அதாவது சோசியல் மீடியாவில் இந்த 3D பிரிண்டரிங்கை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக 3வது கேட்டகரி. 4வது பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த 3D பிரிண்டரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. இந்த 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 கேட்டகரிக்கு எந்தெந்த 3D பிரிண்டர் எந்தெந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா ஹாபிக்காக 3D பிரிண்டர் வாங்குறது. ஸோ இந்த ஹாபிக்காக வாங்குறதுல பார்த்தோம்னா இருக்கிற சீப்பான 3D பிரிண்டர் வாங்கினாலே போதும். ஸோ என்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா கிரியாலிட்டி எண்டர் 3. இது பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட்டில் 14,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல், அதாவது எனிக்யூபிக் அப்படின்ற கம்பெனிலேருந்து கோப்ரா 2 நியோ அப்படின்னு ஒரு 3D பிரிண்டர் இருக்குது. இது பார்த்தோம்னா 16,500 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 3D பிரிண்டருமே ஓகே தான். ஆனால் இந்த எனிக்யூபிக் சொல்கிறேன் இல்லையா, கோப்ரா 2, இதில் பார்த்தோம்னா ஆட்டோ பெட் லெவலிங் ஃபீச்சரும் இருக்குது. இதில் பார்த்தோம்னா அந்த பெட் லெவலிங் ஃபீச்சர்லாம் கிடையாது, நம்ம மேனுவலாக பெட் லெவல் பண்ணணும். ஸோ 1,500 எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா அது ஆட்டோ பெட் லெவலிங்கோட சேர்த்து வந்துடும். ஸோ அடுத்த கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கிறது ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரி, அதாவது காலேஜ் ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட், ப்ரோட்டோடைப்பிங்லாம் பண்ணுறதுக்காக 3D பிரிண்டர் என்ன 3D பிரிண்டர் அப்படின்னா இந்த கிரியாலிட்டி எண்டர் 3லேயே வெர்ஷன் 2, அதாவது இதுக்கு அடுத்து வந்த வெர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா கிளாஸ் பெட் தந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேன் சவுண்டு மட்டும் தான் கேட்கும், மற்ற எந்த ஒரு சவுண்டும் கீங்கெலாம் கேட்காது. அண்ட் இந்த வெர்ஷன் 2ஓட ப்ரைஸ் பார்த்தோம்னா 20,000 வருது. இதன் பிரிண்டிங் குவாலிட்டியும் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த வெர்ஷன் 2 வந்து நல்லாவே இருக்கும். இந்த வெர்ஷன் 2 பார்த்தோன்னா ஏற்கனவே நான் வாங்கி அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள், அது எப்படி அசம்பிள் பண்ணுறது, அது எப்படி அவுட்புட் தருது அப்படின்றது. அண்ட் இப்போ வெர்ஷன் 3 விட்டுருக்காங்க. இது வந்து 25,000 வருது. இது வந்து ஆட்டோ பெட் லெவலிங் ஃபீச்சரோட சேர்ந்து வருது. ஸோ இப்போ பெட் லெவலிங் வேணும் அப்படின்னா, ஆட்டோ பெட் லெவலிங் வேணும் அப்படின்னா கிரியாலிட்டி எண்டர் 3 வெர்ஷன் 3 போய்க்கலாம். அண்ட் 3வது கேட்டகரி பார்த்தோம்னா சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் கேட்டகரி. அதாவது இதில் நம்ம ஒரு கண்டென்ட் மட்டும் தான் போட போகிறோம், குவாலிட்டி அந்த ஸ்பீடெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்றனால நான் முன்னாடி சொன்னேன் 4 கிரியாலிட்டி எண்டர் 3, எண்டர் 3 வெர்ஷன் 2, எண்டர் 3 வெர்ஷன் 3 அப்படின்ற 3, அப்புறம் எனிக்யூபிக்கோட கோப்ரா 2 நியோ, இது மாதிரி எல்லா 3D பிரிண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே கிரியாலிட்டி LD002H அப்படின்ற ஒரு ரெசின் 3D பிரிண்டரும் இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றனால அந்த 3D பிரிண்டரும் வாங்கி SLA 3D பிரிண்டர் எந்த மாதிரி இருக்காது, லிக்விடில் எப்படி பிரிண்ட் ஆகுது, எல்ஐசர் லைட்லாம் வச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த SLA 3D பிரிண்டரோட காஸ்ட் பார்த்தோம்னா 17,000 வருது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, இந்த 17,000 கொடுத்து 3D பிரிண்டர் மட்டும் இல்லை, அடுத்து அந்த ரெசின் வாங்குறோம் இல்லையா, அது ஒவ்வொரு பாட்டிலுமே 2,000 வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து ப்ராசஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து UVயில் வந்து க்யூர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மிஷின் வாங்கணும். அடுத்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் வாங்கணும். ஸோ செகண்டரி ஆப்ரேஷன்லாம் இருக்குது, அதோட பட்ஜெட்டும் சேர்ந்து வரும். ஆனால் இந்த SLA 3D பிரிண்டரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும், வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். கடைசியாக கேட்டகரி பார்த்தோம்னா பிஸ்னஸ் கேட்டகரி, அதாவது இந்த 3D பிரிண்டரை வச்சு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா. அந்த கேட்டகரிக்கு எந்த 3D பிரிண்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, பிஸ்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல 3D பிரிண்டர் வேணும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வச்சிருக்கிறது பார்த்தோம்னா கிரியாலிட்டி எண்டர் 3 இருக்கு இல்லையா, இதுலேயே S1 Pro அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 31,000 வருது. இதோட நல்லாவே மற்ற எல்லா பிரிண்டரோட கம்பேர் பண்ணும்போது அது நல்லாவே அக்யூரேஸாக பிரிண்ட் பண்ணும். பிரிண்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஆட்டோ பெட் லெவலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஸோ பிஸ்னஸுக்கு அது வந்து நல்லா சூட் ஆகும். இல்லை அந்த பிஸ்னஸ்லேயே நான் அட்வான்ஸாக பண்ணணும், ஸ்பீடாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கிரியாலிட்டிலேயே K1 Speedy அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் கிரேட் பிரிண்டர், அதாவது மற்ற பிரிண்டர் எல்லாமே நம்ம கமர்ஷியல் யூசேஜுக்காக தான் இருக்கும். இந்த K1 Speedy இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுக்காக, அதிக ஸ்பீடில் பண்ணுறதுக்காக இந்த K1 Speedy அப்படின்னு 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மற்ற 3D பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி பிரிண்டிங் குவாலிட்டியும் நல்லாவே வரும். ஆனால் இது காஸ்ட் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகம், 55,000 rupees வருது. இந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் இந்த கிரியாலிட்டி எண்டர் 3 S1 Proவும் நல்ல ஒரு 3D பிரிண்டர், அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸாக போகணும்னு வச்சுன்னா K1 Speedy வாங்கிக்கலாம். இப்போ இந்த 3D பிரிண்டர்லேருந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது, அதாவது 3D பிரிண்டர்லேருந்து எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசியாக என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் ஒன்று இருக்குது. என்னன்னா, ஒரே பிரிண்டில் நிறைய கலர் யூஸ் பண்ண முடியுமா, கலர் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா Bamboo Lax 1XC அப்படின்ற 3D பிரிண்டர் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தோம்னா வெறும் 3 லட்ச ரூபா தான் வருது. அந்த 3D பிரிண்டருக்கு மேலே ஒரு 4 ஃபிலமெண்ட் ஸ்டோரேஜும் இருக்கும். ஸோ அந்த 4 ஃபிலமெண்ட்டையும் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூடரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து எல்லா கலர்லையும் மல்டி கலர் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த 3 லட்ச ரூபா மட்டும் கிடையாது, அந்த பிரிண்ட் ஆகுது இல்லையா, இப்போ ஒரு 50 கிராமுக்கு ஒரு மெட்டீரியல் பிரிண்ட் ஆகுதுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து 200 கிராமுக்கு இருக்கும்.
அதாவது ஒரு கலரோட ஃபிலமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கலர் ஃபிலமெண்ட் வரும்போது ஸோ அதை நாசில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த வெளியே பூப்பை வந்துடும் நமக்கு. ஸோ அது வந்து வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற 3D பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது அது வந்து டைம் பல மடங்காக எடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு கலரும் அது சேஞ்ச் பண்ணும்போது அது டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 3D பிரிண்டர் 3 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறதே ஒர்த்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ட்ராபேக் வேறு இருக்குது. So just for information, there is a Bamboo Lux 1XC 3D printer that can print in multicolor. That's it. இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் இருக்க எல்லா 3D பிரிண்டருக்கும் எல்லா ஃபிலமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எந்தெந்த ஃபிலமெண்ட்லாம் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அங்கே போட்டிருக்கேன். ஸோ செக் இட் அவுட், இட் வில் பி யூஸ்ஃபுல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.